இந்த தலைப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீஜர் அண்ட் இன் ஆப்சென்ஷியா ட்ரையல், இதுதான் நம்மளுடைய தலைப்பு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செக்ஷன் 273 சிஆர்பிசி இப்ப 308 பிஎன்எஸ்எஸ்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன சொல்றதுன்னா எவிடன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ். அக்யூஸ் இல்லாம எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கான எக்ஸெப்ஷன் உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 205 பழைய சிஆர்பிசில 317 போட்டா அக்யூஸ் இருக்க மாட்டாரு. தென் இப்ப இந்த நம்ம பார்க்க போற செக்ஷன் 82 299 சிஆர்பிசி இப்ப அப்படியே புது ப்ரொவிஷன் சொல்லணும்னா 205க்கு 228, 317க்கு 355, 82க்கு 84, 299 சிஆர்பிசிக்கு 308 பிஎன்எஸ்எஸ். இந்த 4 ப்ரொவிஷனுமே எக்ஸெப்ஷன் டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ். அக்யூஸ் இருந்தாதான் விசாரிக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் எக்ஸெப்ஷன் வச்சுக்கலாம். எழுத வேண்டாம் ஜெஜி, வாட்ச் பண்ண போதும். நான் நோட்ஸ் கொடுக்குறேன் ஜெஜி. நோட்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஒன்றும் எழுத வேண்டாம், வாட்ச் பண்ணா போதும். தென் இப்ப நம்ம என்ன தலைப்புகள்ல இதை பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தென் சம்மனே சர்வாக மாட்டுது, அந்த ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம். வாரண்டே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, அப்ப என்ன செய்ய போறோம் இதை பார்க்க போறோம். ப்ரொக்ளைம்டு பர்சன்னா யாரு, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னா யாரு, அன்னோன் அக்யூஸ்டுக்கு இந்த ப்ரொசீஜர் எப்படி, நோன் அக்யூஸ்டுக்கு இந்த ப்ரொசீஜர் எப்படி, சிங்கிள் அக்யூஸ்டா இருந்தா என்ன செய்ய போறோம், 2 or more அக்யூஸ்ட்னா என்ன செய்ய போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற உட்பிரிவுகளா நான் பிரிச்சிருக்க தலைப்புகள் பாத்தீங்கன்னா இதுதான் நான் பண்ணிருக்கோம். இப்ப அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் அப்ஸ்காண்டிங்னா ஊரை விட்டே ஓடி போனவர் தான் அப்ஸ்காண்டிங்ல இருக்கவர் அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் கத்தாரே அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, KTMS அப்துல் காதர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த 2 தீர்ப்புகள்ல இட் இஸ் நாட் நெசசரி தட் பர்சன் சுட் ஹேவ் ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹோம். வீட்டை விட்டு ஓடி போகணும்னு அவசியம் இல்ல, அவர் ஒளிஞ்சிருந்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. ஊர்லயே கூட சம்டைம்ஸ் இருப்பார், வீட்லயே கூட சம்டைம்ஸ் இருப்பார், ஆனா கோர்ட்டுக்கு மட்டும் வரமாட்டார். சம்டைம்ஸ் வழக்கறிஞர்களே சொல்லுவாங்க நீங்க ஐயா கன்விக்ஷன் டைப்பா இருக்காரு, நீங்க கொஞ்ச நாள் வராம இருங்க, நான் வாரண்ட் விட்டுறேன், அப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆன உடனே நம்ம மனு போட்டுக்கலாம்னு சொல்ற இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அப்ப அப்ஸ்காண்டிங் சொல்றது ஊரை விட்டு ஓடி போறது மட்டும் இல்ல, வீட்டில் இருந்து கொண்டே ஊரில் இருந்து கொண்டே வராதவரை கூட அப்ஸ்காண்டிங் அக்யூஸா நம்ம அழைக்கணும் என்று இந்த தீர்ப்புகள் வழியாக நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கீதா ராமச்சந்திரன் வர்சஸ் எஸ் ரவிச்சந்திரன் 2003 ஒரு நம்ம உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுலயும் அதை வலியுறுத்துறாங்க. இது நம்ம அப்ஸ்காண்டிங்கை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது பார்த்தோம்னா ப்ரொக்ளமேஷன், அந்த வார்த்தை ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், இது ரெண்டுமே சிஆர்பிசிலயோ இப்ப வந்திருக்க பிஎன்எஸ்எஸ்லயோ எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படவில்லை. இதுக்கு இதுதான் பொருள் என்று பொருள் எங்கேயும் விளக்கம் சொல்லப்படவில்லை. ஆனா 82 சிஆர்பிசி, 83, 85, 197, 457 அதுக்கு அப்படியே ஈக்குவலன்ட் பார்த்தோம்னா 84 பிஎன்எஸ்எஸ், 85, 87, 218, 503 பிஎன்எஸ்எஸ். இந்த பிரிவுகள் எல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்காங்கே ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு வார்த்தை வரும், ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் வார்த்தை வரும். இந்த வார்த்தைகள்லாம் அங்கங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. செக்ஷன் 41B சிஆர்பிசில இப்ப 34(1B) இருக்கு பிஎன்எஸ்எஸ்ல. ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் அப்படின்னு ஒருத்தர் ஊர்ல இருந்தாருன்னா அந்த கிராம நிர்வாக அதிகாரி இருப்பாரு, வில்லேஜ் ஆபீசர் சொல்லுவோம் இல்லையா, அந்த எவ்ரி ஆபீசர் எம்ப்ளாய்ட் இன் கனெக்ஷன் வித் தி அஃபேர்ஸ் ஆஃப் வில்லேஜ் அண்ட் எவ்ரி பர்சன் ரிசைடிங் இன் தி வில்லேஜ், 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. வில்லேஜ் ஆபீசர் மட்டும் இல்ல, every person residing in the village are bound to forthwith communicate the nearest police station about information he may possess respecting a proclaimed offender அப்படின்னு அந்த பிரிவுகள் சொல்றாங்க. அப்ப ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரோ கொஞ்சம் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏதோ இடையூறு வருது அதனால. அப்ப ப்ரொக்ளைம்டு அப்ப ஒரு விஓஓ இல்ல அந்த ஊர்ல வசிக்கிற மக்களோ ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபண்டரை பத்தி தகவல் தெரிந்தா இமீடியட்டா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு இந்த பிரிவுகளை சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 40 சப்ரூல் 2 சப்ரூல் ரோமன் லெட்டர் 2ல இப்ப 34(2) பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 19 பிரிவுகள் சொல்லியிருப்பாங்க. 19 பிரிவுகள்ல உட்பிரிவு செக்ஷன் ஐபிசி செக்ஷனை சொல்லி 302, 304, 382 இது மாதிரியான 19 பிரிவுகளை நீங்க சொல்லி இதுல இருக்கவங்க எல்லாம் இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் நீங்க ப்ரொக்ளைம்டு அஃபண்டரா நீங்க கருதலாம், எடுத்துக்கலாம், நீங்க செய்யலாம், ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரிவுல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. தென் அடுத்தது செக்ஷன் 43 இப்ப புது ப்ரொவிஷன்ல 40 அதுல என்ன சொல்றாங்கன்னா பிரைவேட் பர்சன் கூட அந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டரை போய் அரெஸ்ட் பண்ணலாம், ஊர்ல இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு, இன்ஃபர்மேஷன் தரணும்னு ஏற்கனவே புது ப்ரொவிஷன் 34 சொல்லுது.
இப்ப 40ல வந்து என்ன சொல்றாங்க, பிரைவேட் பர்சன் கேன் ஆல்சோ அரெஸ்ட் a proclaimed offender அப்படின்னு பழைய ப்ரொவிஷன் 43 சிஆர்பிசி. இப்ப 40 பிஎன்எஸ்எஸ்ல அரஸ்ட் கூட நீங்க பண்ணலாம். அப்ப அந்த இடங்கள்ல proclaimed offender பத்தி வாசகம் வருது. தென் 73 சிஆர்பிசி, இந்த 73 சிஆர்பிசி இப்ப 75 பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வாரண்ட் கேன் ஆல்சோ பி இஷ்யூ டு ஏ பிரைவேட் பர்சன். அவர்கிட்ட நீங்க கொடுத்து கூட இந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நம்ம சொல்லும் போது, இந்த proclaimed offenderக்கான வாரண்டை கூட நீங்க அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஸ்டேட்ல இதை வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை இந்த 73. ஆனா நான் யாரோ மைக்ல ஆன்ல வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம், மத்தவங்களுக்கு இதா இருக்கும், இறைச்சலா இருக்கும். மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் 73 சிஆர்பிசி 75 பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் தேர்ட் பார்ட்டி கிட்ட கூட நீங்க வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். அப்ப நம்ம கமிஷனை பயன்படுற மாதிரி, வேற ஒரு ஏஜென்சி கொடுக்குற மாதிரி நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். நம்ம ஸ்டேட்ல அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா கோவால நான் வந்து பார்த்திருக்கேன். என்ன செய்வாங்கன்னா, நம்ம சிவில் கேஸ் மாதிரி அட்வொகேட் கமிஷனர் கிட்ட வாரண்ட் கொடுப்பாங்க. ஒரு 138 கேஸ்ல அவர் போய் அக்யூஸ்ட பிடிச்சி கொண்டு வருவார் போலீஸ்க்கு பதிலாக. அந்த மாதிரி இடத்துல கூட proclaimed offenderக்கான வாரண்ட் கூட நீங்க அவருக்கு இஷ்யூ பண்ணலாம்னு அதுல ஒரு ப்ரொவிஷன் வருது. இது வந்து proclaimed offender proclamation பத்தி சொல்லப்பட்ட வாசகங்கள் எங்கெல்லாம் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இது ஒண்ணு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 82 சிஆர்பிசில பல இடங்கள்ல இருக்கு. இப்ப புது ப்ரொவிஷன் 84 மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு வித்தியாசம் படிச்சுக்கணும். 82(1) பழைய சிஆர்பிசில, 82(4) இப்ப புது ப்ரொவிஷன்ல 84(1), 84(4). இது ரெண்டும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, proclaimed person 82(1) சொல்லும், இப்ப 84(1). proclaimed offender 82(4)ம் 84(4) பிஎன்எஸ்எஸ்ல. அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. proclaimed person வேற, proclaimed offender வேற அப்படின்னு ரெண்டு வாசகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப பிஎன்எஸ்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 19 ஐபிசி பிரிவுகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக பிஎன்எஸ் சொல்லணும் இல்லையா, பாரத நியாய சங்கீதா அந்த பிரிவுகள் சொல்லல. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, imprisonment for 10 years or more எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க proclaimed offender டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப 19 ஐபிசி பிரிவுகளை எடுத்தாச்சு. அதுக்கு பதிலா பிஎன்எஸும் போடாம வித் பனிஷபிள் வித் imprisonment for 10 years or more இந்த அஃபெண்டர்லாம் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்படி டிக்ளேர் பண்ண இந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ள தண்டனை வாங்கக்கூடிய வழக்குகள் இருக்கு, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்ததுன்னா அவர்களெல்லாம் proclaimed offender நம்ம சொல்லக்கூடாது, proclaimed person நம்ம சொல்லணும். இதுதான் வித்தியாசம். அப்ப 84(4) இப்ப பழைய 82(4) படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, 10 ஆண்டுகளுக்கு உள்ள இருக்கிற குற்றங்கள் செய்த அனைவரையுமே நம்ம proclaimed offender சொல்ல முடியாது, அவங்கள proclaimed person ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது இந்த வித்தியாசம். அது ஒரு ஞாபகத்துல நம்ம வச்சுக்கலாம். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா 86 ஒரு புது ப்ரொவிஷன் இப்ப பிஎன்எஸ் எடுத்துட்டாங்க. அது வந்து சிஆர்பிசில கிடையாது. 86 ஐடென்டிபிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் proclaimed person. இந்த proclaimed personோட ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, மலேசியால இருக்கு, இலங்கையில இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, நீங்க தெரிய வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிமன்றத்துல வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ கமிஷனர் ஆஃப் போலீஸோ they may file and recommend written request, ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கோர்ட்டோட உதவியோட அங்க இருக்கிற proclaimed offenderோட ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கோ அட்டாச் பண்றதுக்கோ ஃபோர்ஃபீச்சர் பண்றதுக்கோ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இந்த புது பிரிவு 86ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தனி சாப்டரே நமக்கு ஏற்கனவே இருக்கு. சாப்டர் 8ல reciprocal arrangements for certain matters and procedure for attachment and forfeiture of property ஒரு சாப்டரே இருக்கு. நம்ம அதுக்குள்ள இப்ப போல, நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு, ஆர் சிஆர்பிசில இருக்கு. அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு புது செக்ஷன் மட்டும் சேர்த்திருக்காங்க, மனு யார் போடணும் அப்படின்ற அந்த குழப்பம் இருந்தது. அதற்காக இந்த மனு போடலாம் அப்படின்றதுக்காக இந்த பிரிவு 86 பிஎன்எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இந்த பொருள் விளக்கத்துக்காக இப்ப பார்த்தோம் எல்லாருமா. அடுத்தது இப்ப சம்மன் கேஸ் இருக்கு என்கிட்ட, சம்மனே சர்வ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் வந்து அவரை proclaim பண்ணலாமா, proclaimed person பண்ணலாமா, proclaimed offender பண்ணலாமா அப்படின்னு பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சிஆர்பிசில இல்ல, பிஎன்எஸ்எஸ்ல இல்ல அதுக்கான பிரிவுகள். ஆனா நம்மளோட கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 29(11)ல சம்மன் ஒருத்தருக்கு சர்வ் பண்றீங்க, சர்வ் பண்ண முடியல, நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, கிரிமினல் கோர்ட்ல இஷ்யூ பிரஷன் நம்ம வந்து வருடக்கணக்கா போட்டுட்டே இருப்போம். அதே போல NWW பெண்டிங் வருஷ கணக்கா NWW பெண்டிங் எழுதி டாக்கெட் எழுதிட்டே வருவோம். அந்த நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அப்படி சொல்ல, தீர்ப்புகளும் அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, 2 முறை நீங்க வாரண்ட் போட்டா போதும். ஒரு முறை வாரண்ட் போடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணல, அதுக்கான வாரண்டை திருப்பி நம்மகிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க, சம்மனை கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கான தகுந்த காரணம் சொன்ன ஊர்லயே வசிக்கல, வந்து வெளியூர்ல எங்கேயோ வேலை செய்யறாரு, எங்க இருக்காருன்னு தெரியல, விலாசமே கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது ஒரு காரணத்தோட அந்த சம்மனை ஒரு ரிப்போர்ட்டோட கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். வாரண்டா இருந்தாலும் அதே போல இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்ற விளக்கத்தோட
ஒரு ஒரு மனு தாக்கல் பண்ணணும் போலீஸ் ஆபீசர். இதை நம்ம செய்யறதே இல்லை. நம்ம எவ்ரி இயரிங் வந்து ஒரு வாரண்ட் கொடுத்துட்டே இருப்போம், இல்லைன்னா ஒரு வாரண்ட்டை போட்டு பல ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருப்போம். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு தீர்ப்பு வந்து 2011 வந்து ரகுவனேஷ் ஒரு தீர்ப்பு இருக்கும். ரகுவனேஷ் திவான் சந்த் பேசின் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அனதர் 2012 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, வாரண்ட்டை வந்து நீங்க ஒரு முறை 2 முறை தான் கொடுக்கணும், அதற்கான ரிப்போர்ட்டை நீங்க வாங்கிக்கணும், திருப்பி திருப்பி வாரண்ட் போடுற பழக்கம் வச்சுக்கூடாதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது, வாரண்ட்ல டேட் ஆஃப் ஹியரிங் போடணும். இன்னைக்கு ஒரு வாரண்ட் போட்டீங்கன்னா ஒரு மாதம் கழித்து வாய்தானா அந்த வாரண்டோட அந்த வாய்தா தேதியோட அந்த வாரண்டோட பயன் முடிஞ்சு போயிடும். அது அதுக்கப்புறமா அதுக்கு யூஸ் கிடையாது, அது வந்து அவுட் டேட்டட் மாதிரி அந்த வாரண்ட். அது திருப்பி அந்த அவுட் டேட்டட் வாரண்ட்ல ஒருத்தர் பிடிச்சு கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஒரு முறை வாரண்ட் போட்டா 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம எவ்ரி இயரிங் வாரண்ட் தரணும்னு சொல்றது வந்து ஒரு 10 வாய்தாக்கு தரணும் அப்படி சொல்லவே படல. 2 முறை ஒரு முறை அதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம், போதும். வாரத்துக்கு வாரண்ட் கொடுக்க வேண்டாம், நம்ம 82 ப்ரொசீடிங்ஸ் போயிடலாம், ஷூரிட்டி ஆக்ஷன் நம்ம போயிடலாம். நம்ம அதை பண்ணாம எவ்ரி இயரிங் வாரண்ட் கொடுக்க வேண்டியது இல்லைன்ற நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்ப நான் எது சொல்ல வரேன்னா, சம்மன் ஸ்டேஜ் ஆஃப் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ரூல் 29 சப் ரூல் 11 ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சம்மனை சர்வ் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா, இட் ஷால் பி ரிட்டர்ன் டு தி கோர்ட் வித் an affidavit of the police officer concerned. யார் எந்த ஆபீசர் இப்ப இருக்காரோ அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரோ, அவர் he has to file affidavit along with a returned summon. சர்வ் பண்ண முடியாத சம்மனை அவர் ஒப்படைக்கணும்னு சொல்லி 29(11) சொல்லுது. அப்ப அந்த சம்மனை நம்மகிட்ட கொடுத்தாருனா கூட நீங்க என்ன பண்ணலாம், இல்ல ஊர்ல இருக்காருன்னு தெரிஞ்சா ஒரு பயம்படுத்துறதுக்கு ஒரு பெயில்வெல் வாரண்ட் போடலாம், இல்ல ஒரு நான் பெயில்வெல் வாரண்ட் போடலாம். ரெண்டுமே இல்ல, கண்டே பிடிக்க முடியாது தெரிஞ்சுன்னா நீங்க 82 விட்டா போயிடலாம். சம்மன் ஸ்டேஜ்லயே நம்ம வாரண்ட் ஸ்டேஜ்ல நம்ம பண்றது இல்லை 82 ப்ரொசீடிங்ஸ், சம்மன் ஸ்டேஜ்லயே பண்ணலாம்னு இப்ப நமக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல. ஒண்ணு. ரெண்டாவது, வாரண்டே எக்ஸிக்யூட் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அஃபிடவிட் கிடையாது, ரிப்போர்ட் ஃப்ரம் தி போலீஸ் ஆஃபீஸர் வாங்கணும் அப்படின்னு வந்து 31(7) ரூல் 31 சப் ரூல் 7 ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல நீங்க வந்து வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொன்னா அவர் ஒரு ரிப்போர்ட் பி ஃபைல்ட் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அந்த ரகுவனேஷ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டேட் ஒரு 6 மாதம் தள்ளி வாய்தா போட்டீங்கன்னு சொன்னா 30 நாளுக்கு ஒரு முறை இந்த போலீஸ் ஆபீசர் என்ன செஞ்சீங்கன்னு கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். யாரும் தரதே இல்லை, நாமளும் கேட்கறதே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாரண்ட் நீங்க இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாக்கெட் ஷீட்ல ஒரு 30 டேஸ் கழிச்சு ரிப்போர்ட் ஃப்ரம் போலீஸ் ஆபீசர் நீங்க ஒரு டாக்கெட் போட்டு வைக்கணும் வாரண்ட்டுக்கு. அப்ப அவர் ரிப்போர்ட் கொண்டு கொடுப்பாரு, நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது, முடியல, தீபாவளிக்கு வருவாரு ஊருக்கு, வெளியூர் வேலைக்கு போயிருக்காரு, பொங்கலுக்கு வருவாரு அப்படின்னு அந்த காரணம் அவர் சொல்றதுக்கு, திருவிழாக்கு வருவாருன்னு காரணம் சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்ப 31(7) படி ரிப்போர்ட் வாங்கணும், 29(11) படி ஒரு அஃபிடவிட் வாங்கணும் போலீஸ் ஆபீஸ் கிட்ட, ரிட்டர்ன் பண்ண சம்மனுக்கு, ரிட்டர்ன் பண்ண வாரண்ட்டுக்கு. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் அந்த 31(7) சொல்றாங்க, வாரண்ட்டுக்கு வாரண்ட் நம்ம இஷ்யூ பண்ணும் போதே ஒரு லைன் நீங்க ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பாருங்க, a report detailing the steps taken to execute the warrant should be sent every 30 days until executed என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு அந்த வாரண்ட் இருக்கணும். நம்ம அதுவும் பண்றது இல்லை. வாரண்ட்ல பேக் சைட்ல நம்ம இந்த வாசகம் எழுதணும், இந்த 30 நாளுக்கு ஒரு முறை நீங்க வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு அந்த வாசகத்தோட இருக்கு. அப்ப நம்ம ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் செஞ்சு வச்சுக்கலாம், வாரண்ட்ல பிரிண்ட் போட்டு விட்டுறலாம். அது பிரிண்டர் ஃபார்மா இருந்து கம்ப்யூட்டர் ஃபார்மா இருந்து அதை பிரிண்டடா வச்சிடலாம். இந்த போஸ்ட் ஸ்கிரிப்டை நம்ம அதை எழுதி வச்சிடலாம். இதை பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம பின்னாடி எழுதினாதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும், ஐயோ 30 நாள் ஆயிடுச்சு, நம்ம ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம்னு. இது ஒரு விஷயம் 31(7) இருக்கு, அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தென் அப்புறம் இதோட போதுமா, 30 நாள் ரிப்போர்ட் வாங்கினா போதுமான்னு கேட்டீங்கன்னா, 2 முறை வாங்குறீங்க, 3 முறை வாங்குங்க, ஒரு 3 ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அவரை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாருன்னா 90 டேஸ்க்குள்ள முடியலன்னா கோர்ட் மே டைரக்ட் தி சுப்பீரியர் ஆபீசர் டு எக்ஸிக்யூட் வாரண்ட். நம்ம அது பண்றதே இல்லை. இப்ப இன்ஸ்பெக்டர் வாரண்ட் கொடுத்துருக்கீங்க, 2 மாதம் ஒரு முறை ரிப்போர்ட் தரணும், வாய்தா டேட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும், ரிப்போர்ட்டும் தரல, அந்த 30 நாளுக்கு ரிப்போர்ட்டும் வரமாடுது, வாரண்ட் ரிட்டர்னும் பண்றது இல்லை, வாரண்ட் ரிட்டர்னும் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சுப்பீரியர் ஆபீசருக்கு அந்த வாரண்ட், இப்ப இன்ஸ்பெக்டரா டிஎஸ்பி கொடுங்க, டிஎஸ்பியா எஸ்பிக்கு கொடுங்க, அந்த வாரண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டு எஸ்பிக்கு ஒரு வாரண்ட் கொடுக்க சொல்றாங்க, டிஎஸ்பிக்கு ஒரு வாரண்ட் கொடுக்க சொல்றாங்க. இதுவும் அந்த 31(7) இருக்கு, நம்ம அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ரகுவனேஷ் திவான் சந்த் பேசின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா தீர்ப்பையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்க கூகுள்ல போட்டா அந்த ஜட்மெண்ட் வந்துடும். தென் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா unknown accused, known accused. இதுக்கு எப்படின்னு சொல்றது, இப்ப 82க்கு முன்னால 299 CRPC, இப்ப புது ப்ரொவிஷன்ல 308 அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இந்த 308 ப்ரொவிஷன் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னோன் அக்யூஸ்டா இருந்தா அவருக்கு என்ன ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணணும், நோன் அக்யூஸ்டா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 2ஆவது பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 பார்ட் இருக்கு. அதுல ஒரு பார்ட் என்ன சொல்றதுன்னா, அன்னோன் அந்த அஃபண்டர் அன்னோன் சொன்னீங்க, அன்னோனா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அவருக்கு விட்னஸ் வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அவர் இன்கேபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ் இருக்கலாம்,
அவர் அட்டண்டன்ஸை திருப்பியும் வர வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கலாம். அது பல பண விரயம் அதுக்கு அதிகமா செலவாகலாம், எக்ஸ்பென்சஸ் ஆகலாம், இன்கன்வீனியன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னீங்கன்னா அன்னோன் அக்யூஸ்ட் நோன் அக்யூஸ்டா இருந்தாருன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. 299(1) 308(1) சொல்லுது. இது வந்து நோன் அக்யூஸ்டுக்கு. இப்ப மூணு கண்டிஷன். ஒன்னு, விட்னஸ் இறந்து போற சூழல் இருப்பாரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இன்கேபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ், அட்டண்டன்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வரது சிரமம், பணம் செலவாகும், இன்கன்வீனியன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்க விசாரணைக்கு போகலான்னு 299 சொல்லிடுச்சு. இதுல எங்கேயுமே 299ல 82 பத்தி சொல்லவே படல. அடுத்தது 299(2) பாத்தீங்கன்னா அன்னோன் அக்யூஸ்ட். அன்னோன் அக்யூஸ்டோட விசாரிக்க முடியுமா சாட்சி ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 299(2) 308(2) சொல்றது அன்னோன் அக்யூஸ்டா இருந்ததுன்னா ஹை கோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டோ may direct judicial magistrate to hold an inquiry and examine witnesses and record the deposition அப்படின்னு அந்த 299(2)ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதேதான், விட்னஸ் இறந்து போற சூழல் இருக்காரு, அவருக்கு சாட்சி சொல்ல முடியாத சூழல் இருக்காரு, வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டாரு, அவரு போறாரு அப்படின்னு சொன்னா இந்த சிச்சுவேஷன்ல இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர் நடந்துச்சு, ஐ விட்னஸ் இருக்காங்க, அதை நேர்ல பார்த்த அதர் அன்இன்ட்ரெஸ்ட் தேர்ட் பார்ட்டி விட்னஸ் 4 பேர் இருக்காங்க. ஆனா 90 வயசு இருக்கு அந்த ஒரு ஐ விட்னஸ்க்கு. அவருக்கு நீங்க அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அப்புறமா சாட்சி விசாரணை கூப்பிட்டா செத்து போயிடுவார். இல்ல வெளியூருக்கு ஊரே காலி பண்ணிட்டு பொண்ணு விட்டு செட்டில் ஆக போறா அமெரிக்காவுக்கு போகலாம். இல்ல அவருக்கு இப்பயே அரைகுறையா பேசுறாரு, ஃபியூச்சர்ல வந்து பேச்சு இல்லாம போயிடலாம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லயே அன்னோன் அக்யூஸ்டா இருக்கிற ஸ்டேஜ்ல கூட ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்தாலோ செஷன் ஜட்ஜ் பர்மிஷன் கொடுத்தாலோ மேஜிஸ்ட்ரேட் கேன் ரெக்கார்ட் டெபோசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம பயன்படுத்துறதே இல்ல, போலீஸ் ஆஃபீஸரும் கேட்டது இல்ல. இவங்க வந்து 10 வருஷம் 20 வருஷம் வந்து ஒரு கிரேவ் அஃபென்ஸ் கேஸ்ல சார்ஜ் ஷீட் போடாம வச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு வழி இருக்கு 299ல. அப்ப 299 நம்ம வந்து ரெண்டா பிரிச்சு நோன் அக்யூஸ்டுக்கும் அன்னோன் அக்யூஸ்டுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்ப இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 299 பார்க்கும்போதோ புதுசா வந்திருக்க 308 பிஎன்எஸ்எஸ் பார்க்கும்போதோ எந்த இடத்துலயுமே நீங்க வந்து 82 கம்ப்ளை பண்ணுங்க, ப்ரொக்ளைம் பண்ணிட்டு வாங்க விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லப்படவே இல்லை. எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆள் இல்லையா, இறந்து போற சூழல் இருக்காரா, அவர் கண்டுபிடிக்க அவர் லேட்டர் வெளியூர் போயிடுவாரா, பேச முடியாம போயிடுமா அப்படின்னா நீங்க விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க தவிர 82 கம்ப்ளை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 32ல என்ன சொல்றாங்கன்னா 299ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, நாட் வித் ஸ்டாண்டிங் தி பவர் ஆஃப் தி கோர்ட் டு ரெக்கார்ட் எவிடன்ஸ் அண்டர் 299 அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க 82 கம்ப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதுனால நம்ம என்ன செய்யணும், 299 இல்ல புதுசா வந்துட்டு 308 வரும்போது நம்ம 82 கம்ப்ளை பண்ணிட்டு தான் அங்க போனோம். இதை கவனத்துல நம்ம வச்சுக்கணும். அப்ப 82 299 நம்ம சேர்த்து படிக்க வேண்டியது ரூல் 32 ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்தோட ப்ரொக்ளைமேஷன் முடிச்சுட்டு 82ல அப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம பண்ணணும். இதே வந்து 82(4)ல வந்து 84(4) புது பிஎன்எஸ்எஸ் படி வந்து ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா டிக்ளேர் பண்ண போறீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டு சாட்சி விசாரணைக்கு வரணும். ப்ரொக்ளைம்ட் பர்சனா இருந்தா அவரை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இங்க சாட்சி விசாரணைக்கு வந்துடலாம். இது ஒரு வித்தியாசம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப அடுத்த கேள்வி வரும், யார் இதை ரெக்கார்ட் பண்றது? இது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸா இருக்கு, என்கிட்ட பிஆர்சி ஸ்டேஜ்ல வந்து சம்மன் சர்வாகல, பிஆர்சி ஸ்டேஜ்ல என்கிட்ட வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஒரு செஷன்ஸ் அஃபென்ஸ் 308 நான் விசாரிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பழைய நம்ம புது ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வரதுக்கு முன்னால சிஜிஎம்க்கும் செஷன்ஸுக்கும் லெட்டர் எழுதுவாங்க, நான் இந்த மாதிரி இந்த 82 ப்ரொசீஜர் முடிச்சுட்டேன், சாட்சி விசாரணை நான் பண்ணிட்டோமான்னு கேட்பாங்க. இப்ப அந்த அவசியமே இல்லை. இப்ப நம்ம 32 ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் படி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் காம்பிட்டன்ட் டு ட்ரை அவர் விசாரிச்சுக்கலாம். செஷன்ஸ் கேஸா நம்பர் ஆயிடுச்சா செஷன் ஜட்ஜே ரெக்கார்ட் பண்ணிடலாம் விட்னஸ். பிஆர்சி நம்பரே ஆகலையா, பிஆர்சி நம்பர் ஆயிட்டு பெண்டிங் இருக்கா, சம்மனே செர்பனாம இருக்கா, வாரண்ட்ல பெண்டிங் இருந்து சொன்னீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டே அந்த சாட்சி விசாரணை செஞ்சிடலாம். அவர் வந்து ட்ரையபிள் ஜட்ஜா இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ ஹூ ஹாஸ் டு ரெக்கார்ட்னா காம்பிட்டன்ட் கோர்ட் கேன் ரெக்கார்ட் ஆர் தி மேஜிஸ்ட்ரேட் ஹூ இஸ் காம்பிட்டன்ட் டு கமிட் தி கேஸ் ஃபார் ட்ரையல் ஹி கேன் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு ரெண்டு வித்தியாசம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த 82ன்னு சொன்னீங்க பழைய சிஆர்பிசில, 84 பிஎன்எஸ் சொன்னீங்க, அது என்ன ப்ரொக்ளமேஷன் பேசிட்டு இருக்கீங்க. ப்ரொக்ளமேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னது போல சம்மனை சர்வ் பண்ணலன்னு அப்படி வாங்கணும், இல்ல வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கணும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட. இது முதல் ஸ்டெப். அதை நீங்க அது வந்து கம்பல்சரி, அது முடிச்சப்பறம் தான். அது முடிச்சப்பறமா ரெண்டாவது ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா இப்ப ஜட்ஜி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க நாங்க வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஷூரிட்டி ஆக்ஷன் எல்லாரும் எடுக்க சொல்லி சொன்னாங்க. இந்த ஷூரிட்டி ஆக்ஷன் எடுத்துட்டு தான் நீங்க 82க்கு போகணும்னு அவசியம் இல்லை, அது வந்து மேண்டட்டரி கிடையாது.
82 நீங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கலாம், ஒரு பக்கம் நீங்க ஷூரிட்டி ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க அப்ப ஷூரிட்டி ஆக்ஷன் எடுக்காம கூட நீங்க 82 குள்ள போக முடியும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க வரணும்னு அவசியம் இல்லை. சைமல்டேனியஸா நீங்க பண்ணலாம். அட்டாச்மெண்ட் அப்படிதான். 83ல அட்டாச்மெண்ட், இப்ப 85 பிஎன்எஸ்எஸ் படி அட்டாச்மெண்ட் அப்படிதான். நீங்க ஒரு பக்கம் ஷூரிட்டி ஆக்ஷன், ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு பக்கம் நீங்க ப்ரொக்ளமேஷன், 3 கூட நீங்க பண்ணலாம். இல்ல நான் வந்து அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியே ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஷூரிட்டியை பார்த்தா அது ஒன்றும் அவர்கிட்ட ஒண்ணு வசூல் பண்ற மாதிரி இல்ல, ஷூரிட்டி கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா நீங்க ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டேரக்டா 82க்கு போயிடலாம். இதுல அந்த நமக்கு வசதி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப முதல்ல நான் சொன்னது வாரண்டோ சம்மனோ சர்வ் ஆகல, எக்ஸிக்யூட் ஆகலன்னு அந்த ரிப்போர்ட் நம்ம கையில வாங்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா தென் ஷூரிட்டி ஆக்ஷன் வேணும்னா ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேணும்னா, இல்லைன்னா கூட ரெண்டுத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீஜருக்கு போயிடலாம். அப்ப ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கோர்ட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை தட் நான் 2 முறை வாரண்ட் போட்டேன், 3 முறை வாரண்ட் போட்டேன், அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு என்கிட்ட, அவர் அஃபிடவிட் போட்டாரு என்கிட்ட, நான் வந்து ஹையர் ஆபீஸருக்கு ஒரு முறை வாரண்ட் அமிச்சேன், அவரும் பதில் சொல்ல, அவரும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாரு, அந்த ரிப்போர்ட்டும் வாங்கிட்டேன். இதெல்லாம் நீங்க திருப்திப்படுத்திக்கணும். இல்லைன்னா நீங்க ஒரு முறை ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வாரண்ட் போட்டேன், அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை, நான் பாட்டு 82 எடுத்துன்னு சொன்னீங்கன்னா நீங்க பண்ற அந்த எக்ஸசைஸ் பூரா வேஸ்டா போயிடும். அதுக்கு யூஸே இல்லை. நீங்க சாட்சி விசாரணை அப்படியே காஷ் பண்ணுவாங்க ஹைகோர்ட்ல. 482 வந்தாங்கன்னா அக்யூஸ்டு அப்படியே காஷ் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்றேன், இதை நம்ம ஸ்ட்ரிக்டா நீங்க செக் பண்ணிக்கணும். 2 முறை மினிமம் வாரண்ட் போடணும். கேப் 30 டேஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஒரு வாரண்ட்டுக்கும் ஒரு வாரண்ட் நடுவில் 30 நாள் இடைவெளி கொடுத்து 2 முறை வாரண்ட், 3 முறை, அது எவ்வளவு நேரம், மினிமம் 2 முறை, 3 முறை இருக்கலாம், 5 முறை இருக்கலாம், அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா இது பண்ணணும். தென் நான் சொன்ன மாதிரி வாரண்ட்டுக்கு பேக் சைட்ல அந்த ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. இல்ல அஃபிடவிட்டியோ ரிப்போர்ட்டே வாங்கிக்கோங்க. ஹையர் ஆபீஸ்ல ஒரு முறை வாரண்ட் கொடுங்க, அதையும் வாங்கிப்போம். இதெல்லாம் உங்ககிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் டு ஷோ தட் நான் ஏன் கன்வின்ஸ் ஆனேன், ஏன் நான் ப்ரொக்ளமேஷனுக்கு போனேன்றதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த 4-5 பேப்பர் வாங்கி கையில வச்சுட்டீங்கன்னா தென் நீங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க, கோர்ட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை இட்செல்ஃப் accused is concealing and absconding so that warrant cannot be executed before ordering proclamation. இந்த 82க்கு முன்னால அவரை கைது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சம்மன் சர்வ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல, வேணும்ட்டு அவாய்ட் பண்றாரு. இதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணாதான் நீங்க 82க்குள்ள போகணும்னு சொல்றாங்க. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு தென் இப்ப 82க்குள்ள போக போறோம். 82க்குள்ள போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே 82(1) படி ஒரு ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ். இது நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, சில பேர் செய்யறாங்க, இதை மிஸ் பண்ணுவாங்க. ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் வேற, ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்றது வேற. ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் ஃபார்மேட் அதுல ஏற்கனவே இருக்கு, நீங்க சிஆர்பிசி புக்லயே நீங்க பார்க்கலாம். அந்த மாடல் ஃபார்ம் எடுத்து நீங்க ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் போட்டுட்டு 30 நாள் டைம் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதி 1 வச்சுக்கோங்களேன், 31ஆம் தேதி இல்ல அடுத்த மாசம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 30 நாள் தள்ளி, 30 நாளுக்கு உள்ள கிடையாது, 30 நாள் தள்ளி ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி நான் உன்னை ப்ரொக்ளைம் பண்றேன், ஏன் பண்ணக்கூடாது, நீ வந்து நீதிமன்றத்துல இந்த தேதியில ஆஜராது 10 மணிக்கு அப்படின்னு ஒரு டேட்டோட ஒரு ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் நீங்க அனுப்பணும் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸை கோர்ட் மே ஆல்சோ பப்ளிகேஷன் நீங்க அனுப்பலாம். இது வந்து போலீஸ் கிட்ட கொடுக்குறீங்க, ப்ரொக்ளைம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அவர் கொண்டு போய் ப்ரொக்ளைம், ஏன்னா நமக்கு வந்து ப்ராசர் கிடையாது, என் ஸ்டெப் மட்டும் கிடையாது. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் நம்ம பிலீவ் பண்றோம். போலீஸ் ஆஃபீஸர் நீங்க ஒரு நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பிராக்டிஸ் நான் ஃபாலோ பண்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் கேட்டீங்கன்னா, இதை நீங்க ஸ்ட்ரிக்டா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் வேணும். போலீஸ் ஆஃபீஸர் அவர் குடியிருக்கிற இடத்துல ஒட்டணும், அவர் எங்கெல்லாம் வசிப்பார். இப்போ சப்போஸ் சில பேர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் இங்க இருப்பார், ஒரு வாரம் நேட்டிவ் பிளேஸ்ல போயிருப்பார், அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. அப்ப அவர் நேட்டிவ் பிளேஸ்ல போய் ஒட்டணும். நீங்க சில பேர் இந்த டீ ஷாப்புக்கு எவ்ரிடே வருவாங்க பேப்பர் படிக்கிறதுக்கு, இந்த டீ ஷாப்ல எவ்ரிடே காஃபி குடிக்க வருவாங்க. சில பேர் இந்த கம்பெனில வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க டெய்லி, ஒரு வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ அப்படின்னு. உங்களுக்கு எதெல்லாம் அதை சொல்லுங்க, கான்பிகஸ் பிளேஸ்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து அவர் பரவலா நடமாடுகின்ற இடங்கள் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டுங்கன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு அக்யூஸோட இடத்துக்கு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீதிமன்ற நோட்டீஸ் போர்டுல இந்த மாதிரி இந்த ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் ரெண்டு அவர் வசிக்கிற கிராம நிர்வாக அதிகாரியோட அலுவலகத்துல, 6 தாலுகா ஆபீஸ்ல, பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்துல, 6 பஸ் ஸ்டாண்ட்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல. அப்ப இங்கெல்லாம் நீங்க ஒரு 10 இடம் நான் அட்வைஸ் பண்றது போலீஸ்க்கு, ஒரு 10 இடத்துல இதெல்லாம் நீங்க ஒட்டுங்க. அவர் வீடு, ஆபீஸ், அவர் படிப்புறுதி இடம் அப்படின்னு சொல்லி 10 இடத்துல நீங்க ஒட்டினீங்கன்னா எங்கேயாவது ஒண்ணு ஒரு கண்ணில் போடும், யாராவது ஒருத்தர் தகவல் சொல்லுவாங்க, எப்ப உங்களை நோட்டீஸ் விட்டுருக்காங்கப்பா, நீ கோர்ட்டுக்கு போயிட்டு தேதிக்குன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம நோக்கமா தான் அவர் எப்படியாவது நீதிமன்றத்துக்கு வர வைக்கிறதா, அவரை டிக்ளேர் பண்றது இல்ல. அப்போ ஒரு 10 இடத்துல ஓட்டும் போது இதெல்லாம் ப்ரூஃப் வேணும். 10 இடத்துல ஓட்டுறதுக்கு நான் என்ன அதுக்கு அட்வைஸ் பண்றேன் போலீஸ் ஆஃபீஸர் கேட்டீங்கன்னா, நான் செஞ்சிருக்கேன் ஒரு 10-15 வழக்குகள் நான் டான்பின் கோர்ட்லயோ அதுக்கு முன்னாடி இருக்க கோர்ட்லயும் அது மாதிரி செஞ்சிருக்கேன். என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா, க்ளோஸ் அப்ல ஒட்டினது அந்த டோர்ல தெரியுற மாதிரி ஒரு போட்டோ, லாங் ஷாட்ல அந்த அலுவலகத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு போட்டோ, இல்லைன்னா இது அங்க ஒட்டவே இல்லை, ஒரு நாளைக்கு டிஃபெண்ட் எடுப்பாங்க அக்யூஸ்ட் வந்த உடனே அப்பியரான உடனே. அப்போ ஒரு 10 போட்டோ, 10 இடம்னு சொன்னீங்கன்னா 20 போட்டோ. விஓ ஆபீசர் இருந்தா ஒரு சர்டிபிகேட் அவர்கிட்ட, எங்க அலுவலகத்துல இப்படி ஒட்டி இன்னைக்கு வந்து ஒட்டினாரு போலீஸ் ஆபீசர்,
அப்படின்னு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டினா எங்க போய் யார்ட்ட வாங்குவீங்க? சர்டிபிகேட் வேண்டியது இல்லை, ஒரு போட்டோ இருந்தா போதும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டிங்கன்னா ஒரு சர்டிபிகேட், இந்த இடத்துல ஒட்டினேன். கோர்ட்ல ஒட்டுறதுக்கு ஒரு போட்டோகிராஃப். இது மாதிரி ஒரு 10 இடத்துல ஒட்டினதுக்கான அந்த நோட்டீஸ், இதே நோட்டீஸ் தான். அந்த நோட்டீஸ் ஃபார்மேட் ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதை ஒரு 10 இடத்துல நீங்க ஒண்ணு கொடுத்துருவீங்க அவருக்கு, கோர்ட்ல கையெழுத்து போட்டு. அதை 10 இடத்துல ஒட்ட போறாரு அவர். 10 இடத்துல ஒட்டிட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட், ஒரு லாங் ஷாட், இந்த போலீஸ் ஆஃபீஸர் நிக்கிற மாதிரியே பக்கத்துல அப்படி ஒரு லாங் ஷாட்டோட 20 போட்டோ கலெக்ட் பண்ணிட்டு, இந்த சர்டிபிகேட் எங்கெல்லாம் வாங்க முடியுமோ அங்கெல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ரிப்போர்ட் ஆர் அஃபிடவிட் கூட வாங்கிட்டு, இதெல்லாம் தச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அவர் ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸை டியூலி சர்வ்டுன்னு அர்த்தம். இது ஒரு ஸ்டெப். தென் அடிஷனலா நீங்க என்ன பண்ணலாம், பப்ளிகேஷன் ஆர்டர் போடலாம். டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு பப்ளிகேஷன் கொடுன்னு சொல்லலாம். நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா, பப்ளிகேஷன் சொன்ன உடனே ஒரு நியூஸ் போடுவாங்க. இந்த எதிரி நாங்கள் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக வாரண்ட் டெலிவரியில் உள்ளது தேடி வருகிறோம் சொல்ற அது நியூஸ். அது இட் இஸ் நாட் பப்ளிகேஷன். நம்ம எப்படி பர்த் அண்ட் டெத்ல சிவில் கேஸ்ல ஒரு பப்ளிகேஷன் நம்ம கொடுப்போம் இல்லையா, இந்தி கோர்ட்னு போட்டு, அந்த மாதிரி அதே மாதிரி நோட்டீஸ் ஃபார்மோட ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த தேதியில வந்து ஆஜராகுங்கன்னு நீங்க வந்து அவர் பப்ளிஷ் பண்ண சொல்லணும். அதுதான் பப்ளிகேஷன். நிறைய போலீஸ் ஆஃபீஸர் நினைச்சுக்கிறாங்க நான் நியூஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கொண்டு கொடுப்பாங்க. அது வந்து ப்ராப்பர் எஃபெக்டிங் பப்ளிகேஷன் ஆகாது. அது ரெண்டாவது விஷயம். அப்ப இதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கோர்ட்ல கொண்டு வந்து இதெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. நீங்க அப்ப நீங்க 30 நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க. 30 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த 30வது நாள் 30 நாள் முடிஞ்ச அந்த வாய்தா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் மட்டும் வந்துருச்சு. ஆனா போலீஸ் ஆபீசர் வந்து அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அதே போல அக்யூஸ்ட் 3 முறை கூப்பிடுறீங்க கோர்ட்ல, அக்யூஸ் கோர்ட்டுக்கு வரவே இல்லை. அப்ப அக்யூஸ் ஃபெயில், இன்னைக்கு நாட் அப்பியர்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த 19 ஐபிசி பிரிவுகள், ஏன்னா இன்னும் நம்மளுக்கு சிஆர்பிசி நிலுவையில் இருக்கு. பழைய வழக்குகளுக்கெல்லாம் 17 முன்னாடி 1724 முன்னாடி, புது வழக்குகளுக்கு பிஎன்எஸ். அந்த வழக்குகளுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், இது ப்ரொக்ளைம்ட் அஃபென்ஸா டிக்ளேர் பண்ண போறோமா வேண்டாமா நீங்க பார்க்கணும். அந்த 19 அஃபென்ஸ் ஐபிசில வருது. 10 ஆண்டுகள் அதுக்கு மேற்பட்ட குற்றம் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா நீங்க ப்ரொக்ளைம்ட் அஃபென்ஸா டிக்ளேர் பண்ண போறீங்க. அகைன் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இப்ப இன்னைக்கு டாக்கெட் ஆர்டர்ல இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட்னா, இவரை இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அக்யூஸ் நாங்க கூப்பிட்டோம், அவர் கோர்ட்ல ஆஜராகல அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரொக்ளைம்ட் அஃபென்ஸா நீங்க டிக்ளேர் பண்ணணும் அவரை. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க நான் சொல்லணும்னா, விடுதலை புலி பிரபாகரன் இருந்தார், அவர் வரவே இல்லை. அவர் கேஸ் ஸ்பிட் அப் பண்ணி அவர் வந்து ப்ரொக்ளைம்ட் அஃபென்ஸா டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறம் சப்சிக்வெண்டா இறந்து போயிட்டாரு, அது சார்ஜ் அபேட் ஆயிடுச்சு, அது வேற. ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணணும். நீங்க திரைப்படங்கள் நீங்க பார்க்கலாம், பல திரைப்படங்களை பாத்தீங்கன்னா அவர் போட்டோ போட்டு ஒரு இது ஓட்டுவாங்க, அறிவிக்கப்பட்ட குற்றவாளின்னு. போட்டோ போட்டு ஓட்டல, போட்டோ ஓட்டினா குட், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அப்பதான் ஒரு பிரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ண முடியும், ஒரு விஓ அரெஸ்ட் பண்ண முடியும், தப்பு கிடையாது. ஆனா நான் சொல்றது நம்ம சொல்ற ப்ரொக்ளைம்ட் அஃபென்ஸ் நோட்டீஸ் ஃபார்ம் வேற, டிக்ளேர் பண்ண ஃபார்ம் வேற. அப்ப அதுல நம்ம டிக்ளேர் பண்ணி அகைன் சேம் எக்ஸசைஸ் டு பி டன். அது 82(5) புது ப்ரொவிஷன் 84(5) சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா எதெல்லாம் டிக்ளேர் பண்ண ப்ரொவிஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்க திருப்பியும் இதே எக்ஸசைஸ் 10 இடத்துல போய் நீங்க ஓட்டணும், அறிவிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்லணும், அந்த ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வரணும். வந்ததுன்னா நீங்க சாட்சி விசாரணைக்கு போகலாம். அப்ப நீங்க 2 முறை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ ப்ரொக்ளைம் பண்றது, ப்ரொக்ளைமேஷன் தானே விளம்பரம் படுத்துறது. ஒண்ணு, விளம்பரப்படுத்தினதை வாங்கி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அவரை டிக்ளேர் பண்றது, அறிவிக்கப்பட்ட குற்றவாளியா டிக்ளேர் பண்றது 2வது ஸ்டேஜ். இது ரெண்டையும் முடிச்சாதான் நம்ம சாட்சி விசாரணைக்குள்ள போனோம். இது வந்து 82 புது ப்ரொவிஷன் 84ல சொல்லக்கூடிய விஷயங்கள். சாட்சி எல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த கேஸ உங்க ரெகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்சி கேஸா இருக்கா, நீங்க லாங் பெண்டிங் கேஸ் இருக்கும், எல்பிசி ரிஜிஸ்டர் இருக்கு, அந்த ரிஜிஸ்டருக்கு இந்த கேஸை மாத்திரலாம். இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். கேஸ் வந்து அக்யூட்ல ஆகாது, டிஸ்சார்ஜ் ஆகாது, கன்விக்ஷன்லாம் ஆகாது. இந்த டிரான்ஸ்பர் டு இந்த ஃபைல் டு எல்பிசிக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன சிரமம் பாருங்க. நீங்க இந்த ஸ்டெப்பை நீங்க 1 மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ள இந்த வாரண்டை வாங்கி இதை செஞ்சு ஒரு 6 மாதம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க செஞ்சுட்டீங்கன்னா, சாட்சி விசாரணை பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டத்துக்கு எல்பிசில போட்டா ரெக்கார்ட் ரூமுக்கு அந்த கட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு பிஆர்சி டிஸ்போசல், ஒரு சம்மன் கேஸ் டிஸ்போசல், ஒரு வாரண்ட் பொசிஷன் கேஸ் டிஸ்போசல் ஆக போறது, இல்ல ஒரு செஷன்ஸ் கேஸ் டிஸ்போஸ் ஆக போகுது. அவ்வளவுதான். நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்கு அந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அக்யூஸை எப்பயாவது கண்டுபிடிச்சாங்கன்னா திருப்பி அந்த கேஸ் வந்து எடுத்துட்டு வந்து அவர் கண்டினியூ பண்ண போறோம், அது வேற. இப்ப நம்ம வந்து கடகடன்னு ஓல்டு கேஸ் எல்லாம் 20 இயர்ஸ் ஓல்டு 25 இயர்ஸ் ஓல்டு கேஸ் எல்லாம் நீங்க கடகடன்னு சாட்சி வர வச்சு இதை செய்யலன்னா அந்த விட்னஸ் எல்லாம் இறந்து போயிடுவோம். ஐ விட்னஸ், மகசர் விட்னஸ், கன்ஃபெஷன் விட்னஸ் எல்லாம் இறந்து போன அப்புறமா 20 வருஷம் கழிச்சு அக்யூஸ் வேணும்ட்டே காத்து இருந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு நான் ரெடின்னு சொல்லுவான் ட்ரையல்ல. நீங்க அன்னைக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க, எல்லா விட்னஸுமே அன்னோனா, யாருமே இல்ல, ஊர்லயே இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்யூட் பண்ணுவோம். அப்ப இருக்கிற சாட்சிகளை விசாரிக்காம காலம் கடத்திட்டு போலீஸ் ஆஃபீஸ் செஞ்சாலும் சரி, நாம செஞ்சாலும் சரி, இது அப்ப நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரமா அதை வந்து செய்யறதுக்கான நடைமுறை நம்ம செய்யணும். இது வந்து ப்ரொசீஜர்.
இப்ப இதை முடிச்ச அப்புறமா இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பப்ளிகேஷன் சொன்னோம், இந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றது சொன்னோம், நோட்டீஸ் ஓட்டுறது சொல்றோம், இதெல்லாம் சொன்னோம். இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாரு, கோர்ட்ல வந்து ஒரு அஃபிடவிட்டோ இல்ல ரிப்போர்ட்டோட இந்த ப்ரூஃப் எல்லாம் மட்டும் கொடுப்பாரு. பப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் மட்டும் 20 போட்டோ, சர்டிபிகேட், அவரோட அஃபிடவிட்டோ, ஒரு ரிப்போர்ட் அண்ட் ஒரு பப்ளிகேஷன் மட்டும் கோர்ட்டுக்கு கொடுத்தா உடனே நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இது நம்ம பண்றது இல்லை யாருமே. இந்த கோர்ட்ல இருக்கிற ப்ராசர்வரோ ஆர் ஓஏவையோ நீங்க பாஸ்ல ஏத்தணும். 3 முறை முதல்ல வெளில கூப்பிட சொல்லணும் அக்யூஸ்ட. ராமச்சந்திரன் 3 முறை கூப்பிட்டீங்களா, 3 முறை வரல. ஓஏவை பாக்ஸ்ல ஏத்தி CW1 போட்டுட்டு, அந்த பிஆர்சி கேஸா இருக்கலாம், செஷன்ஸ் கேஸா இருக்கலாம், அது கேலண்டர் கேஸா இருக்கலாம், அந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், CW1 அந்த ஓஏவை டெபோசிஷன் ரெக்கார்ட் பண்ணணும். நாளை நீதிமன்ற ஐயாவோட உத்தரவுப்படி 3 முறை அந்த எதிரியின் பெயரை சொல்லி சத்தமாக அழைத்த போதும் காலை 10:30 மணிக்கு எதிரி ஆஜராகவில்லை அப்படின்றத அவர் 2 லைன் சொல்லுவார் டெபோசிஷன். இது CW1. அதை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி அவர் கையெழுத்து வாங்கி வச்சிரும். இது ஒரு டெபோசிஷன். ரெண்டாவது, இந்த ஐஓ வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு நம்ம கிட்ட, அஃபிடவிட் போட்டார் இல்லையா, அவரை நீங்க பாக்ஸ்ல ஏத்தணும். CW2, நான் இந்த மாதிரி நீங்க ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணீங்க, நான் இந்த 10 இடத்துல ஒட்டியிருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் இந்தாங்க அப்படின்னு அவர் வந்து அதுக்கான ப்ரூஃப், பப்ளிகேஷன் எடுத்தேன் இந்தாங்க பப்ளிகேஷன் அப்படின்னு வந்து டீட்டெயிலா சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல ஒட்டினேன் 10 இடம், இந்த பப்ளிகேஷன் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னு எதிரியை வந்து ஆஜராகல, காவல் நிலையத்துக்கு வரல அப்படின்னு நீங்க இந்த தகவலை சொல்லிட்டு அவர் ஒரு 4 லைன் ஒரு டெபோசிஷன் கொடுப்பார். அந்த ரிப்போர்ட்டை நீங்க வாங்கி அதுக்கு வந்து எக்ஸிபிட் C1 நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டை ஒரு C1 மார்க் ஆகும், CW1 CW2 ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ். இது வந்து 2வது முறை ப்ரொக்ளைம்ட் ஆஃபண்டர் டிக்ளேர் பண்ணீங்கல்ல, அப்போ அவர் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டான். அது நீங்க வாங்கி கட்டில வச்சா போதும். அதுக்கு நீங்க திருப்பி பாஸ் ஏற்றி 3 முறை அழைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அழைக்க வேண்டிய வாய்தா முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப டிக்ளேர் பண்ணிட்டு நோட்டீஸ் ஓட்டினா போதுமானது. இது ஒரு ஸ்டேஜ். அப்ப இதுக்கு நான் கேட்டே சொன்னேன், டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டா, ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ்க்கு டைம் லிமிட் இருக்கு 30 நாள். ப்ரொக்ளைம்ட் ஆஃபண்டர் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒன்று 30 நாள் டைம் கொடுக்க மாட்டேன். டிக்ளேர்னு சொல்லிட்டு ஒரு வாய்தா போட்டு அன்னைக்கு ரிப்போர்ட் வாங்கிக்க வேண்டியதா நீங்க, அதுக்கு ஒன்று வர போறது இல்லை. இப்ப அடுத்த கேள்வி வருங்க, நான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டேன் அவர் ப்ரொக்ளைம்ட் ஆஃபண்டரா ஆர் ப்ரொக்ளைம்ட் பர்சனா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எவ்வளவு நாள் இருக்கும் கேட்டீங்கன்னா, என்னைக்கு அஃபண்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ, இல்ல அவரே வாலண்டரியா வந்துட்டாரோ கோர்ட்டுக்கு, இல்ல இறந்து போயிட்டாரோ, ப்ரொக்ளமேஷன் ஆட்டோமேட்டிக்கா சீஸ் ஆயிடும். இது வந்து ப்ரொக்ளமேஷனோட பீரியட். அவ்வளவு நாள் தான் அது கையில இருக்கும், அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. நான் ஏற்கனவே இன்னொன்னு சொன்னேன், ப்ரொக்ளைம்ட் அஃபண்டர் டிக்ளேர் பண்ண மத்தவங்க எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா, நீங்க பண்ணா தப்பு கிடையாது. 10 years உள்ள இருக்க அஃபென்சஸ், ஐபிசில பழைய ப்ரொவிஷன்ல 19 பிரிவுகள் இல்லாத அஃபென்ஸ் இருந்தது, நான் டிக்ளேர் பண்ண போறீங்கன்னா வெல்லன் கூட நீங்க பண்ணிக்கலாம். நீங்க சட்டம் சொல்லப்படவில்லை, நீங்க அடிஷனலா இறங்கி அதையும் செஞ்சீங்கன்னா நல்லதுதான், ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுவும் பஞ்சாப் ஹரியானா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது பண்ணா அந்த கேஸ்ல பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணா ஒண்ணும் தப்பு இல்ல, நீங்க பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம ஹைகோர்ட்ல கூட கீதா ராம் மைக் யாரோ ஆட்ல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மைக் கொஞ்சம் ஹலோ, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம் பிரதர். யாரோ மைக் ஆன்ல வச்சு பேசிட்டு என் கால்ல வந்து இருக்காது. போலாமா? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கலாமா? மைக் ஆன்ல இருக்கு. இன்னும் க்ளோஸ் ஆகல. நம்ம பரவாயில்ல, நம்ம ஹைகோர்ட்ல கூட 138 கேஸ் கூட நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. 82 போலாம், 138 தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, சிங்கிள் அக்யூஸ் என்ன பண்றது? அடுத்தது என் கோர்ட்ல இருக்கிறது சிங்கிள் அக்யூஸ் தான் இருக்காரு, நான் என்ன பண்ணணும்? 2 or more அக்யூஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல் 32(2)ல சிங்கிள் அக்யூஸ்டா இருந்தா நீங்க 82 கம்ப்ளைண்ட் பண்ணாம சாட்சி விசாரணைக்கு போக முடியாது. இது ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்ககிட்ட இருக்க பிஆர்சிலயோ, செஷன்ஸ் கேஸ்லயோ, கேலண்டர் கேஸ்லயோ, சம்மன் கேஸ்லயோ ஒரு சிங்கிள் அக்யூஸ் இருக்கான்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த கேஸ்ல அது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, 3 சாட்சி விசாரிச்சுட்டேன், இப்ப அக்யூஸ் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, வாரண்ட் இஷ்யூ பண்ண, நீங்க 82 முடிச்சுட்டு தான் 4வது சாட்சி விசாரிக்கணும். திருப்பி முதல்ல விசாரிக்க வேண்டாம். 4வது சாட்சி எப்போ விசாரிக்கணும்? இந்த 82 முடிச்சுட்டு விசாரிக்கணும். இது சிங்கிள் அக்யூஸ்டுக்கு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டது. இப்ப என்கிட்ட சிங்கிள் அக்யூஸ் இல்ல, 2 or more அக்யூஸ் இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தனுக்கு வாரண்ட் இல்ல 2 பேருக்கு வாரண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் நாட் கம்ப்ளை வித் 82 இமிடியேட்லி. அதை பண்ணிட்டு தான் இங்க வரணும் அவசியம் இல்லை. ஏன் பாருங்க, இப்ப நான் PW 1 to 3 விசாரிச்சுட்டு இருக்கேன், 5 பேர் 5 அக்யூஸ் டெய்லி கோர்ட்டுக்கு வராங்க. இப்ப திடீர்னு 4வது அக்யூஸ் கோர்ட்டுக்கு வரதுல 1 2 3 5 மட்டும் தான் வராங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஸ்பிட் அப் பண்ண போறீங்க அந்த கேஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்பிட் அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க PW 4 விசாரிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த A4 மட்டும் தான் வர ட்ரையல் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல, கேஸ் ஸ்பிட் அப் ஆயிடும். 82 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர முடியாது. 82 ஒரு பக்கம் நீங்க 82 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அவருக்கு பொறுமையா,
ஒரு பக்கம் சாட்சி விசாரணை நிறுத்தாம போயிட்டே இருக்கலாம். இது ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு ஈஸி வந்து எது கேட்டீங்கன்னா 4-5 அக்யூஸ் இருந்து அதுல ஒருத்தரோ 2 பேரும் வரலன்னா நீங்க ட்ரையல் நிக்காது, போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஆனா ஒரு சிங்கிள் அக்யூஸா இருந்தா என்ன ஸ்டேஜா இருந்தாலும் அதை நிறுத்திட்டு இந்த 82 கம்ப்ளை பண்ணிட்டு தான் நீங்க சாட்சி விசாரணையை கண்டினியூ பண்ணணும். இல்ல முதல்ல இருந்தே ஆரம்பிக்க போறோம், முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க 82 முடிச்சுட்டு தான் நீங்க வரணும். ஆனா பெண்டிங் ட்ரையல் இருக்க கேஸ்க்கு அப்படி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரே ஒரு வாசகம் ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த மாதிரி ஸ்பிட் அப் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க டாக்கெட்ல எழுத வேண்டிய வாசகம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்பிட் அப் பண்றது ப்ராசிக்யூஷனுக்கோ இந்த அக்யூஸ்டுக்கோ எந்த விதத்திலும், அதாவது ரெகுலரா கோர்ட்டுக்கு வராங்க இல்லையா, வந்து இருக்காங்க இல்லையா, அந்த அக்யூஸ்டுகளுக்கோ ப்ராசிக்யூஷனுக்கோ எந்த விதத்திலும் பாதகமாக இருக்காது. நம்ம we have to satisfy that such splitting up will cause no prejudice either to the prosecution or to the accused in attendance and to proceed with the inquiry or trial. நான் ட்ரையலை ப்ரொசீட் பண்றதுனால ப்ராசிக்யூஷனுக்கோ இப்ப வந்து இருக்க மத்த 4 அக்யூஸ்டுக்கோ எந்த விதத்திலும் பாதகமாக இருக்காது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்க இந்த 32(3) கம்ப்ளை பண்ணதா ஆயிடும். 2 or more அக்யூஸ் இருக்க கேஸ்ல நீங்க செய்யும் போது அந்த இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நான் அடுத்தது வந்து 3 சாட்சி விசாரிச்சேன். அப்ப 5 பேர் வந்துட்டு இருந்தாங்க. 4வது சாட்சி நீங்க வந்துட்டாங்க, ஆனா இன்னைக்கு A4 வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஸ்பிட் அப் பண்ணிட்டு நீங்க பேரண்ட் கேஸ்ல நீங்க விசாரிங்கன்னு சொல்லலையா. அப்ப என்ன ப்ரொசீஜர் டு பி ஃபாலோ 32(4 சொல்றது, ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் சொல்றது. அப்ப அந்த ஸ்பிட் அப் பண்ண கேஸுக்கு புது நம்பர் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட் கேஸ் புது நம்பர் கொடுத்துருவாங்க. பேரண்ட் கேஸ் புது நம்பர் கொடுத்துட்டு ஸ்பிட் அப் பண்ண கேஸ்க்கு பழைய நம்பர் வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஓல்டு கேஸ் நம்மகிட்ட பெண்டிங்கா தான் இருந்திருக்கும், 10 years ஓல்டா இருக்கும் அந்த கேஸ். அதனால என்ன செய்யணும், நீங்க பிரிக்கிற நம்பர் தான் புது நம்பர் கொடுக்கணும். A4க்கு மட்டும் தான் புது நம்பர், அவருக்கு அந்த மத்த 4 பேருக்கும் பழைய நம்பர்ல இருக்கணும். அப்ப நீங்க உங்ககிட்ட கேலண்டர் கேஸா இருக்கு, உங்ககிட்ட பிஆர்ஸா இருக்குன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க, புது நம்பர் கொடுத்துருவீங்க. இன்னைக்கு நேற்று 25னா இன்னைக்கு 26/CC நம்பர் 26, பிஆர்சி நம்பர் 26/24 நம்பர் கொடுத்துட்டு நீங்க பண்ண ஸ்பிட் அப் பண்ணிட்டு அவரை நீங்க வந்து அவர் சம்பந்தப்பட்ட பெயில் பாண்டு, பெயில் ஆர்டர் அதெல்லாம் பிரிச்சு அந்த கட்டில வச்சுட்டு நீங்க ட்ரையல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு பக்கம். ஆனா அந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த புதுசா ஸ்பிட் அப் பண்ண கேஸ்ல புது நம்பர் அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்ல அவரோட ஓல்டு நம்பரை எழுதிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு பக்கத்துலயும் எழுதணும். நீங்க டாக் ஏன்னா மறந்து போயிடும், நமக்கு அது என்ன கேஸோட ஸ்பிட் அப் தெரியாம போயிடும். அதனால இதெல்லாம் ரூல்ஸ்லயே சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம செய்ய தவறுனதெல்லாம் ரூல்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. பிராக்கெட் என்ன சொல்றாங்க, ஒரு புது நம்பர் பக்கத்துல கீழவே பிராக்கெட்ல பழைய நம்பரையும் எழுதி வைங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இப்ப அடுத்த கேள்வி வரும், நான் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கேன், நான் வந்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், நான் வந்து ஏடிஜே அடிஷனல் செஷன் ஜட்ஜா இருக்கேன், நான் ஒரு கேஸை ஸ்பிட் அப் பண்றேன்னு சொன்னா இப்ப ஸ்கேண்டர் கேஸும் பிஆர்சி கேஸும் அந்த ரீசன் அந்த கோர்ட்லயே இருக்கும், நம்மளே எடுத்து புது நம்பர் எழுதிடலாம், இன்னைக்கு 27 எழுதிடலாம். அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் செஷன்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் செஷன் கோர்ட்ல தான் இருக்கும். அப்ப நான் எப்படி இன்னைக்கே பிரிச்சு இன்னைக்கே நம்பர் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க, ரூல் 32(8) சப் ரூல் 8. அதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆபீசர் வந்து ஒரு அடிஷனல் ஜட்ஜோ அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜோ ஸ்பிட் அப் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா they have to send immediately report to the principal session court. அப்ப பிடிஜேக்கு அந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜோ அடிஷனல் செஷன் ஜட்ஜோ ஒரு லெட்டர் வச்சு உடனடியா இந்த கேஸ் நான் பிரிக்க போறேன்னு நீங்க சொல்லணும். அந்த இமிடியேட்லா வாங்கின ரிப்போர்ட்டை 4th வித் ரிசீவ் பண்ணி அன்னைக்கே நீங்க வந்து புது நம்பர் தரணும்ன்றது ஒரு ப்ரொவிஷன். இது நிறைய கோர்ட்ல வந்து நான் கட்டு பூரா அனுப்புங்க, எனக்கு நான் பண்டில் பூரா பாப்பேன். இந்த செஷன் கிளர்க் எல்லாம் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, பிடிஜே பண்ண மாட்டாரு. செஷன் கிளர்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இதை வாங்கி நான் கட்டு பூரா படிக்க போறேன், கட்டு பூரா படிச்சு செக் பண்ண போறேன், ஸ்பிட் அப் பண்றது கரெக்டா இல்லையா, நீ இதை கம்ப்ளை பண்ணியா, 82 கம்ப்ளை பண்ணியா, ஏன் நீ ஷூட் ஆக்ஷன் எடுக்கல, இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரூல்ஸ் 32(8) சேஸ் அன்னைக்கே நீங்க பிரிக்கணும், அன்னைக்கே அவர்கிட்ட கொடுக்கணும். அது வேணுமா அவசியம் இல்லையா, அது வந்து அந்த கோர்ட் சம்பந்தப்பட்டது, அது பிடிஜேக்கோ செஷன் கிளர்க்கோ சம்பந்தப்பட்டது இல்லை. இது ரெண்டாவது நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது. 30 அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன் இன்னைக்கு ஏன் கோர்ட் ரெக்கார்ட் அது செஷன் கோர்ட்டு கேட்டா அவர் பிரிச்சு உடனே நம்பர் கொடுத்து புது நம்பர் கொடுத்துட்டாரு, இல்லை நீங்க நடத்துன்னு சொன்னார், நான் ஈவினிங்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க நடத்த சொல்லிட்டாரு, என்ன நான் 4வது சாட்சியை விசாரிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா இன்னில இருந்து PW4 ஆரம்பிக்கிறதுல இருந்து விசாரிக்கிற ஒவ்வொரு டெபோசிஷனோட காப்பி எடுத்து அதை அட்டாச் பண்ணி ட்ரூ காப்பின்னு அட்டாச் பண்ணி ஸ்பிட் அப் கேஸ்ல அது என்ன ஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு காப்பி எடுத்து வச்சிடணும். இன்னைக்கு ஒரு கன்ஃபெஷன் மார்க் பண்ணீங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி சீல் எல்லாம் போட்டு முடிச்சு ஜெராக்ஸ் போட்டு அதை எடுத்து அந்த கட்டில வைக்கணும். அப்ப ஸ்பிட் அப் கேஸ்ல அக்யூஸ் எங்க இருந்து வரல, PW 1, 2, 3 வரைக்கும் அவர் இருந்தார். 4ல இருந்து நீங்க 20 சாட்சி விசாரிக்க போறீங்க, அவர் இல்ல. அந்த 4ல இருந்து 20 சாட்சிக்கான டெபோசிஷனை அட்டஸ்டட் காப்பி இந்த ஜட்ஜோட கையெழுத்து போட்டது அந்த கட்டில இருக்கணும். எத்தனை எக்ஸிபிட் மார்க், 30 எக்ஸிபிட் மார்க் பண்ணீங்க சப்சிக்வெண்டா அவர் அப்ஸ்காண்ட் ஆன அப்புறமா 30 எக்ஸிபிட் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி இந்த கட்டில வைக்கணும். அப்ப நாளைக்கு லேட்டர் அந்த அக்யூஸ்ட் அப்பீல் ஆனாலும் சரி, வாரண்ட்ல பிடிச்சு கொண்டு வந்தாலும் சரி, அவர் ட்ரையல் நடத்தும் போது இந்த ஒரு காப்பி தர வேண்டியிருக்கும் அக்யூஸ்டுக்கு. அப்ப ஸ்பிட் அப் பண்ற ஜட்ஜோட செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை.
தென் 32(6) சொல்றது எப்ப அக்யூஸ்ட் அப்பியர் ஆறாரோ வாரண்ட்ல பிடிச்சி கொண்டு வந்தீங்களோ அவருக்கு இந்த காப்பி எல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் ட்ரையல்ல இல்ல, எப்ப இதெல்லாம் நீ இல்லாதப்ப நாங்க விசாரிச்சோம், இதெல்லாம் நான் மார்க் பண்ண காப்பி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு கையில காப்பி கொடுத்தீங்கன்னா அவரு குறுக்கு விசாரணை பண்றதுக்கு மனு போடுறதுக்கு அவருக்கு ஈஸியா இருக்கும். அது 32 ரூல் 32 சப் ரூல் 6ல copies of evidence to be given to the அந்த split up accused அதுல ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. நம்ம அதுவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். 32 சப் ரூல் 7ல தான் அட்டாச் பண்ணி நீ டெபோசிஷனும் டாக்குமெண்ட்டும் அந்த கட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து அடுத்த ப்ரொவிஷன். தென் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சப்சிக்வெண்ட் அக்யூஸ் வந்துட்டாரு. பாருங்க இப்ப இன்னைக்கு வந்து A1 to A5ல 4 வரல, நீங்க விசாரணை ஆரம்பிச்சீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு A5 வரல, இன்னைக்கு 8 பேர் விசாரிச்சிட்டீங்க. ஏற்கனவே 8 9ல இருந்து ஆரம்பிக்க பாருங்க. அவருக்கு அதுல இருந்து கண்டிப்பா பண்ண வேண்டியதுதான். அதனால அவருக்கு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதோ இல்ல பாத்துல இருந்து போறதுனால எந்த அக்யூஸ் எங்க வரலையோ அங்க இருந்து நிறுத்தி நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு போலாம் ட்ரையல்ல. இது வந்து நம்ம அடுத்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. தென் அடுத்த கேள்வி வரும், நீங்க இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க இல்லையா, அவரை பிடிச்சிட்டோம், நம்ம லேட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்ல அவரே கூட வந்துட்டாரு கோர்ட்டுக்கு, அப்ப அவருக்கு பனிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஐபிசில 174 A ஐபிசில பிஎன்எஸ்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து மறந்துட்டேன். பிஎன்எஸ்ல இதுக்கு ஈக்குவல் ப்ரொவிஷன் இருக்கு. 174 Aக்கு அங்க ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸை நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 ஆண்டுகள் அபராதம் ரெண்டும் சேர்த்து அவருக்கு தண்டனை விதிக்கலாம். ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா டிக்ளேர் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, அவருக்கு டிக்ளேர் பண்ணீங்கன்னா 7 ஆண்டுகள் அவருக்கு ஃபைனும் போடலாம். லைபிலிட்டி டு ஃபைன் 7 years and with fine அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 174 A ஐபிசில அதுக்கு ஈக்குவல் பிஎன்எஸ் பார்த்துக்கோங்க. அவரை நீங்க இந்த அக்யூஸ்ட நீங்க எப்ப வந்தாலும் சரி, ஒண்ணு இங்க ட்ரையல் கண்டினியூ பண்றது ஒரு பக்கம், சாட்சி விசாரணை பண்ணீங்க ஜட்மெண்ட் சொல்ல போறோம் அது ஒரு பக்கம். ரெண்டாவது அவரை நீங்க இன்னொரு அவர் மேல குற்றம் புரிந்ததா அவரை நம்ம வந்து பனிஷ் பண்ண முடியும். இது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. தென் இப்ப அடுத்த கேள்வி வரும், இதெல்லாம் செஞ்சுட்டேங்க, நான் வந்து இப்ப அக்யூஸ்டா இருக்கேன், உண்மையிலேயே நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சம்மன்லயே சர்வ் பண்ணல, வாரண்டே எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு வரவே இல்லை, நான் அப்ப அட்ரஸ் மாத்தின்னு போயிட்டேன், போலீஸ் வெறுண்டே பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன ரெமடின்னு கேட்டீங்கன்னா, அவர் அப்பீர் ஆன உடனே 6 வாரத்துல பிடிச்சு கொண்டு வந்தோடனே he can file application for recall the அந்த இதெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணலையோ அதெல்லாம் ரீகால் கேட்கலாம். ஒரு ரெமடி அவருக்கு. அது நீங்க மெரிட்ல அலோவ் பண்றீங்களோ அலோவ் பண்ணலையோ அது உங்க டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஜட்ஜ். அது மெரிட்ல பார்க்க நம்ம அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஏன் வரல, எத்தனை நாள் வரல, 5 வருஷம் எங்க போயிருந்தேன், அதுக்கு என்ன காரணம் வச்சுக்க, என்ன ப்ரூஃப் கொடுக்க போறேன், அது வந்து அவருக்கு அந்த அப்ளிகேஷன் ரீகால் அப்ளிகேஷன் அந்த செக்ஷன் 311 அது போடுவாரு. ஒண்ணு. ரெண்டாவது அவர் என்ன பண்ண, இதுதான் நமக்கான பிரச்சனை. அங்கதான் நமக்கு he may approach the honorable high court 482ல ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கிரிமினல் அப்யூ ஃபைல் பண்ணி இந்த 299 ப்ரொசீஜரே தப்பு, 82 ப்ரொசீஜரே தப்பு, ஃபாலோ பண்ணவே இல்லை, அதுல இருக்க ஸ்டெப்ஸ் நீங்க அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க வந்து கேட்டாருன்னா ஹைகோர்ட் நம்ம ரெக்கார்டை கால்ஃபர் பண்ணி பார்த்துட்டு வாரண்ட் போடுறதுக்கு ப்ரூஃப் இல்ல, அவர் ஒட்டுறதுக்கு ப்ரூஃப் இல்ல, போட்டோகிராஃப் எடுக்கல, பப்ளிகேஷன் சரியில்லை, ஜட்ஜுக்கு அதுக்கான ரீசன் எழுதல, அவரு சாட்டிஸ்ஃபை ஆன வார்த்தைகள் வரல, இதெல்லாம் ஜட்ஜு ஹைகோர்ட் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட் வில் குவாஷ் தி இந்த 82 ப்ரொசீடிங்ஸ். 82 ப்ரொசீடிங் காஷன் என்ன ஆகும், திருப்பியும் வாரண்ட் பெண்டிங்க்கு போயிடும். வாரண்டை ரீகால் பண்ணிட்டு அவர் பாண்டு வந்துருவார். திருப்பியும் நீங்க முதல்ல இருந்து சாட்சி விசாரிக்க போறீங்கன்னா அவங்க விட்னஸே இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்போம், அவர் காணா போயிருப்போம். அப்ப நீங்க இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணதெல்லாம் நம்ம இப்ப யாரும் தப்பு பண்ணல பாருங்க, போலீஸ் தப்பு பண்ணல, வேற யாரும் அக்யூஸ் தப்பு பண்ணல, ஜட்ஜி தப்பு பண்ணதுனால, ஜட்ஜி சரியா இதெல்லாம் கவனிக்காத காரணத்தினால அந்த கேஸ் நாளைக்கு அக்யூட்ல ஆகும், விசாரிக்கிறதுக்கு சாட்சி இல்லாம போயிடும். அப்ப ரெமடி அக்யூஸ்க்கு இந்த 2 ரெமடி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்னொரு கேள்வி வரும், இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு, எனக்கு வாரண்ட் போட்டாங்க தெரிஞ்சிருச்சு, ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து ஆன்டிசிபேட் வாங்கலாம் கேட்டா ஆன்டிசிபேட் பெயிலுக்கு அவருக்கு ரெமடியே கிடையாது. he cannot apply for செக்ஷன் 438 பழைய சிஆர்பிசில ஆன்டிசிபேட் பெயில் வாங்க முடியாது. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி வரும், நான் இதெல்லாம் சாட்சியெல்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டேன், ஒரு எவிடன்ஸுமே இல்லை, எல்லாரும் ஹாஸ்டல், நான் அக்யூட் பண்ணிடலாமா, இல்ல நான் வந்து இப்ப டிஸ்சார்ஜ் ஸ்டேஜ்லயே இருக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவோம் பேசாம, யாருமே ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, சார்ஜே ஃப்ரேம் பண்ணாத ஸ்டேஜா இருக்கு என்கிட்ட, நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க டிஸ்சார்ஜும் பண்ண முடியாது, அக்யூட்டும் பண்ண முடியாது, கன்விக்டும் பண்ண முடியாது. சிஆர்பிசி படி அதை அப்படியே எடுத்து ரெக்கார்ட் ரூம்க்கு அனுப்பி எல்பிசி நம்பரா கையில வச்சுக்கலாமே தவிர அந்த கேஸ்ல நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப இது நம்ம பார்த்ததெல்லாம் சிஆர்பிசில 170 முன்னாடி இருக்க பெண்டிங் இருக்க கேஸ் நம்ம இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு புது திருத்தம் வந்திருக்கு, புது சாப்டரே சேர்த்திருக்காங்க, 356 பிஎன்எஸ்எஸ். இது வந்து என்கொயரி ட்ரையல் ஆர் ஜட்ஜ்மெண்ட் இன் ஆப்சென்சியா ஆஃப் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். அங்க என்ன சொல்றாங்கன்னா அதே 84 தான், அதே பிஎன்எஸ் இருக்க 84, சிஆர்பிசி இருக்க 82 தான். என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஜட்ஜ்மெண்டே சொல்லிட்டாங்க, நீங்க அக்யூட்டலோ கன்விக்ஷனோ நீங்க ஜட்ஜ்மெண்டே சொல்லு, அப்படி ஜட்ஜ்மெண்ட் அக்யூட்டல் பண்ணீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் வந்து டிஸ்சார்ஜ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப இப்ப நம்ம புது 17க்கு அப்புறம் ஃபைல் பண்ற கேஸ்க்கு ஆர் 17க்கு அப்புறமா நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாதானே பிஎன்எஸ் நீங்க போக முடியாது. அது இன்னும் குழப்பம் இருக்கு. சிஆர்பிசி ஃபாலோ பண்றதா, ட்ரையல் மீன்ஸ் எப்ப கமெண்ட்ஸ் ஆகுறது, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண அப்பதான் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும். அது வந்தது அப்புறமா நம்ம அது கிளாரிஃபை ஆயிடும். நிறைய இப்ப ஒரு ஹைகோர்ட்ல செட்டில் பண்ணிட்டாங்க, பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் நினைக்கிறேன், செட்டில் பண்ணிட்டாங்க. இது வந்து 5 ஸ்டேஜ் இருக்கு: அப்பீல், அப்ளிகேஷன், ட்ரையல், இன்கொயரி அண்ட் அப்ளிகேஷன், இன்கொயரி, ட்ரையல் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இந்த 5 ஸ்டேஜ் இருக்கிறது. ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சா அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நீங்க புது பிஎன்எஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு கேரக்டர் கேஸ் இருக்கு, நம்ம வாரண்ட் ப்ரொசீஜர். நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம வச்சிருக்கீங்க அந்த கேஸ்ல. அந்த கேஸ்ல நீங்க வந்து அக்யூஸ்ட் வந்து இந்த மாதிரி 84 கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? பிஎன்எஸ்ல போய் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண, பிஎன்எஸ் போய் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு, அப்ப பிஎன்எஸ் போன அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? ஜட்மெண்ட் சொல்லலாம் அந்த கேஸ்ல. பழைய கேஸுக்கு 17க்கு முன்னாடி அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் சொல்லக்கூடாது. இந்த வித்தியாசம். புது பிஎன்எஸ் ஃபாலோ பண்ணா ஜட்மெண்ட் சொல்லலாம். பிஎன்எஸ் ஃபாலோ பண்ணாத சிஆர்பிசி கேஸா இருந்தா நீங்க ஜட்மெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன். இன்னொன்னு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க பண்றது எல்லா கேஸும் பண்ண முடியாது. ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா யாரெல்லாம் பண்ணுவீங்க? நீங்க பழைய 82(4), புதுசு 84(4). அதெல்லாம் நான் சொன்னேன், வித் இம்ப்ரெசன்மென்ட் 10 years ஆர் மோர், அந்த அக்யூஸ்ட் எல்லாம் நீங்க ஜட்மெண்ட் சொல்லலாம். அப்ப மீதி பேர்லாம் நான் என்ன பண்ணுவோம்? 84(1)ல, பழைய 82(1)ல வரலாம் ஜட்மெண்ட் சொல்லாம எல்பிசியா வைக்க வேண்டியதுதான். அப்ப இது ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா இருக்காங்க, 10 years மோர் அஃபென்ஸா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த கேஸ்ல நீங்க கடகடன் ஒரு பிஆர்சி கேஸ்ல 302 கேஸ் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஜட்மெண்டே சொல்லலாம். நீங்க வந்து வந்துருச்சு. அப்ப 302 கேஸ் நான் எப்படி ஜட்மெண்ட் சொல்றது? பிஆர்சி நடத்துறேன்னு சொன்னீங்கன்னா, ஜட்ஜி இவர் கொடுக்க வேண்டியதா செஷன் ஜட்ஜுக்கு, அவர் கன்விக்ட் பண்ணுவார். அவர் வந்து சென்டென்ஸ் அவர் சொல்லுவார், அவ்வளவுதான். நீங்க ட்ரையல் நடத்தி கொடுத்துருங்க அவர்கிட்ட, ஜட்மெண்ட் அவர் சொல்லிடுவார், அவ்வளவுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவங்க ப்ரொவைசோ வைக்கிறாங்க கூட, நீங்க அந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க, ஜட்மெண்ட் சொல்ல போறீங்க, ட்ரையல் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா 90 நாள் கேப் கொடுங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ண என்னைக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணீங்களோ, நம்ம முதல்ல பாருங்க, பழைய சிஆர்பிசில சார்ஜே ஃப்ரேம் பண்ண மாட்டோம், நம்ம பாட்டு சாட்சி விசாரணை பண்ணிடுவோம். இப்ப என்ன சொல்றாங்க? புது பிஎன்எஸ்எஸ் படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்க, 82 முடிச்சுட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு 90 days கேப் கொடுத்து ட்ரையல் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க சாட்சி விசாரணைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு வித்தியாசம், நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஒரு முறை வலியுறுத்துறாங்க. இதே 356ல நீங்க இந்த மாதிரி சாட்சி விசாரணை பண்ண போறீங்களா? ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் கேஸ்ல கிரேவ் அஃபென்ஸா இருக்கு, 10 years மேல இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ செக், கோர்ட் ஷல் என்ஷூர் தி ஃபாலோயிங் ப்ரொசீஜர் கம்ப்ளை ஆச்சான்னு செக் பண்ணிக்கோன்னு 356(2) சொல்றாங்க. 2ல சொல்றாங்க. என்ன செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நான் எப்படி சொன்னதா, 2 முறை வாரண்ட் போட்டீங்களா, 30 நாள் கேப் இருந்ததா, ரெண்டாவது பப்ளிகேஷன் நேஷனல் டெய்லி கொடுக்கணும், லோக்கல் டெய்லி. பழைய சிஆர்பிசில லோக்கல் டெய்லி மட்டும் தான். இப்ப புது பிஎன்எஸ்எஸ்ல நேஷனல் டெய்லியில கொடுக்கணும், லோக்கல் டெய்லியில கொடுக்கணும். அப்ப 2 பப்ளிகேஷன் வந்துடும், ஞாபகத்துல வச்சுக்கணும். பிஎன்எஸ்எஸ் இருந்தா. மூணாவது விஷயம், அந்த 30 நாள் டைம் சொல்லணும். நீங்க 30 நாளுக்குள்ள வந்து கோர்ட்ல ஆஜராக நீங்க டைம் சொல்லணும், அதுலயும் டைம் சொல்லணும். நாலாவது விஷயம். அடுத்தது புது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய ரிலேட்டிவ்க்கும் ஃப்ரெண்டுக்கும் சொல்ல ட்ரையல் ஆரம்பிக்க போதும். அதுக்கு முதல்ல கிடையாது, சிஆர்பிசில கிடையாது. அவர் வீட்டுல ஒட்டினா போதும், அவர் பணிபுரிகிற இடத்துல ஒட்டினா போதும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ரிலேட்டிவ் இருப்பார், அக்கா இருக்காங்க பாத்துல, தங்கச்சி இருக்காங்க பாத்துல, அவரோட வைஃப் வந்து சண்டை போட்டு தனியா வசிக்கிறாங்க, ரிலேட்டிவ் ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் தகவல் சொல்லுங்க. அப்ப நோட்டீஸ் என்ன பண்ணணும்? ப்ரொக்ளமேஷன் நோட்டீஸ் அனுப்பும் போது ரிலேட்டிவ்க்கும் அனுப்பிடுங்க, முடிஞ்சு போயிடும். பப்ளிகேஷனுக்கு போறீங்களா, நேஷனல் டெய்லியும் எடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த 356(2)வை 84(2)லயே 84(4)லயே நீங்க கம்ப்ளை பண்ணிடலாம். இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன். நான் சொன்னேன், போலீஸ் நான் ஒட்ட சொல்லுவேன், நான் ஒர்க் பண்ண இடத்துல. நான் இப்ப ப்ரொவிஷனே கொண்டு வந்துட்டாங்க, அவர் கடைசியாக வசிச்ச எங்க வீடோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒட்டுங்கன்றாங்க. அவர் வீட்டுல ஓட்டுறது எப்பவுமே இருக்கிறது தான். இப்ப புதுசா என்ன வந்திருக்கு? நேஷனல் டெய்லி ஒண்ணு, அவர் லாஸ்ட் வெஸ்ட் பிளேஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு, ரிலேட்டிவ் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு, 30 நாள் கேப் ஒண்ணு. இதெல்லாம் புதுசாக வந்து 356(2)ல பிஎன்எஸ்எஸ்ல சேர்க்கப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். இது ஒண்ணு, இதோட முடியல. 356(3)ல சொல்றாங்க, அவர் ஏற்கனவே வக்கீல் வச்சிருந்த நபரா நீங்க பாருங்க. வக்கீல் வைக்கவே இல்லைன்னு சொன்னா, நீங்க ஸ்டேட் எக்ஸ்பென்ஸ்ல, இப்ப நம்ம கோர்ட்லயே டிஃபென்ஸ் அட்வொகேட் இருக்காங்க, டிஃபென்ஸ் அட்வொகேட் வச்சு கொடுங்க. இது முதல்ல கிடையாது சிஆர்பிசில. இப்ப நம்ம என்ன பண்ணோம், அட்வொகேட் இருந்தாருன்னா அவர் நோட்டீஸ் கொடுங்க, வரமாட்டாரு, விட்டுருங்க. அட்வொகேட் வச்சு போயிட்டு இருக்காரு, பின் வச்சு கிராஸ் பண்ணிருக்காரு, 3க்கு அப்புறம் வரமாட்டார், அவரை விட்டுருங்க. அட்வொகேட்டே வைக்காத அக்யூஸ்டா இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு நீங்க அட்வொகேட் வச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இது 356(3)ல. அடுத்து 4ல பாத்தீங்கன்னா, யார் விசாரிக்கணும்ன்றது அங்கேயே சொல்லிட்டாங்க, காம்பிடன்ட் டு ட்ரை தி கேஸ், கமிட் ஃபார் ட்ரையல், 2 பேரும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்கனவே இருந்ததுதான், அது ஏற்கனவே ப்ரொவிஷன்ல தெளிவா இல்ல, இப்ப ப்ரொவிஷன்லயே கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டாவது. அடுத்தது, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க,
அவரே நேர்ல வந்துட்டாரு, யாரோ பிடிச்சி ப்ரொடியூஸ் பண்றாங்க, வாரண்ட்ல கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அலோவ் பண்றீங்களோ அலோவ் பண்ணாதோ கோர்ட்டுமே அலோவ். அந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் 311ல ஒரு கிராஸ் பண்ண போறோம்னு கேட்பார் இல்லையா, அந்த அப்ளிகேஷனை நீங்க அலோவ் பண்றதும் பண்ணாததும் மே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, கோர்ட்டுமே அலோவ். அதனால இதுவும் வந்து சிஆர்பிசில கிடையாது, பிஎன்எஸ்ல இருக்கு. அடுத்த விஷயம் 356(5) அடுத்தது. இந்த மாதிரி நீங்க ட்ரையல் ஆரம்பிக்க போறீங்க, சார்ஜிங் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, 90 நாள் டைம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு, பப்ளிகேஷன் முடிச்சிட்டீங்க, டிஃபென்ஸ் வக்கீல் வச்சுட்டீங்க. இப்ப ட்ரையல் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல ப்ரிஃபரபிளி மொபைல் போன்ல அந்த டெபோசிஷன் ரெக்கார்ட் பண்றது வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இது முதல்ல கிடையாது. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், 160 கொடுத்து அடிச்சா கூட யாருக்கும் தெரியாது. அட்வொகேட்டும் இல்ல, அக்யூஸ்டும் இல்ல, ப்ராசிக்யூட்டர், ஜட்ஜ், விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல மொபைல் போன்ல இந்த மாதிரி ட்ரையல் நடத்த, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறதுனால நாளைக்கு ஒரு லேட்டர் வருவாரு, அப்ப இனிமேல் நம்ம 160 வச்சு டைப் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதோ லீடிங் கொஸ்டின் அலோவ் பண்றதோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. இப்ப நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரையல் பண்ணி நடத்தணும். டிஃபென்ஸ் கவுன்சில் இருப்பாரு, எல்லாமலும் இருக்கலாம், வக்கீல் வச்சுட்டு போறதா இருந்தா அப்ப நம்ம வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இது ஒண்ணு. அடுத்தது தென் அப்புறம் 356(6)ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அக்யூஸ் வந்து இந்த மாதிரி வாலண்டரியா ஆப்சன்ட் ஆயிட்டாரு, ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஜட்மெண்ட் சொல்ற வரைக்கும் அவர் வந்து சொன்ன எனக்கு தெரியவே தெரியாது சொன்னீங்கன்னா அதெல்லாம் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. நீங்க பாட்டு எந்த ஸ்டேஜ் வந்து ஜாயின் பண்றாரோ நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஐஓ வரும்போது அக்யூஸ் வந்தாருன்னா நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. அது அப்ளிகே அவர் மனு போடுவார், அது வேற டிஃபரெண்ட். அது 311 பெட்டிஷன் போடுவாரு, ரீகால் கேட்பாரு உங்ககிட்ட, அது வேற. குவாஷ்க்கு போவார், அது வேற. ஆனா யூ நீட் நாட் வெயிட் ஃபார் தி அக்யூஸ், யூ கேன் ப்ரொசீட் வித் தி ட்ரையல் அப் டு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க 356(6)ல. தென் இன்னொரு செக் வைக்கிறாங்க அக்யூஸ்டுக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து தீர்ப்பு சொல்லிட்டோம்னா நீ அப்பீல் வந்து எவ்வளவு நாள்ல ஃபைல் பண்ணணும், 3 வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும். 3 வருஷத்துக்குள்ள நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணலாம், உங்களுக்கு அப்பீல் ரெமடியா போயிடும். இதெல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. அப்ப அக்யூஸ் யாரையும் நீங்க தலைமறை வாங்க முடியாது. அந்த மாதிரி நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண போறீங்கன்னா நீ அப்பீல் கோர்ட்ல போய் வக்கீல் வச்சு ஆஜராக முடியாது, நேர்ல போகணும். வக்கீல் வச்சுக்கலாம், நீங்க நேர்ல போய் உங்க பர்சனல் அப்பியரன்ஸ் அப்பீல் போக மாட்டாங்க சாதாரணமா அக்யூஸ்லாம். இப்ப நீங்க பர்சனல் அப்பியரன்ஸ் உங்களுக்கு மஸ்ட், நீ ஹேவ் டு அப்பீல் பிஃபோர் தி அப்பீல் கோர்ட்ல. மேஷன் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொன்னோமா, செஷன் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் ஃபைல் பண்றீங்களா, அப்பீல் கோர்ட்ல போய் நிக்கணும், நீங்க போயிட்டு வராம அப்ஸ்டாண்டா இருக்க முடியாது. அப்ப அப்பீல் கிடையாது, 3 வருஷத்துக்கு மேல அப்பீல் கிடையாது. அப்பீல் ஃபைல் பண்ற உங்களுக்கு லிமிடேஷன் இருக்குன்னா நீங்க நேர்ல போய் ஆஜராகணும். இது ஒரு விஷயம். அப்ப இனிமேல் வந்து அக்யூஸ்ட் அட்வொகேட் வந்து நான் வாரண்ட்ல விட்டுற அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க சொல்ல முடியாது. நம்ம கடை 6 மாசத்துல ட்ரையல் முடிச்சீங்கன்னா அவருக்கு 3 வருஷத்துல ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டனையே கொடுத்துட்டு போயிடலாம். ஒண்ணு. தென் இப்ப அடுத்து சொல்றாங்க 356(8)ல ஸ்டேட் கவர்மெண்ட் மே whenever necessary இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு அப்ளை ஆகும், 326 அப்ளை ஆகும், 306 அப்ளை ஆகும், போக்சோ கேஸ் அப்ளை ஆகும். இதெல்லாம் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இந்த ப்ரொவிஷனை வைடா வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அடுத்த ப்ரொவிஷன். தென் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன எல்பிசி ரிஜிஸ்டர்னு நீங்க நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் நம்பர் 30 இருக்கு. ஒரு முறை அதுல பாருங்க, அதுல என்னெல்லாம் காலம் இருக்குன்னு பாருங்க. நீங்க டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் என்னைக்கு, எப்ப டேட் ஃபிக்ஸ்டு ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட், டேட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஏதாவது இருக்கா, என்ன ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணீங்க, என்ன மெத்தட் ஆஃப் அட்டாச்மெண்ட், டேட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் அட்டாச் ப்ராப்பர்ட்டி, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், அக்யூஸ்ட் அப்பியர் ஆனாரா இல்லையா, இல்ல இறந்து போயிட்டாரா இல்லையா, இந்த விவரங்கள்லாம் அடங்கிய ஒரு பதிவேடு இருக்கு. அந்த 30 ரிஜிஸ்டர் கொஞ்சம் ஒரு முறை எடுத்து நீங்க மாடல் பார்த்துக்கோங்க. இது வந்து 30 ரிஜிஸ்டர் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 ஆண்டுகள் இந்த கட்டு எல்பிசியில் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு லிமிடேஷன் டிஸ்போசல் 30 வருஷம். ஏன்னா 30 வருஷம் பொறுத்து ஒரு 30 வயசுல கோர்ட்டுக்கு வந்தா செத்து போடுவான்னு நினைப்பாங்க. ஒரு இறந்து போயிடுவார், இருக்க மாட்டாருன்னு தெரியல. 30 இயர்ஸ் லிமிடேஷன் அந்த ரிஜிஸ்டருக்கு. அது 30 இயர்ஸ்ல வந்து அதை அழிக்க முடியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்பிசியா பண்ணி ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு கட்டு அனுப்பிட்டீங்கன்னா 30 ஆண்டுகள் அந்த கட்டு அநேகமா ரெக்கார்டுக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஜொனேலுக்கு இந்த கேஸ் இந்த மாதிரி பண்ணலாமானா தாராளமா நீங்க பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ப்ரொக்ளமேஷன் இன் தி ஆஃபீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எப்படி ட்ரையல் நடத்தணும்ன்றத நம்ம வந்து பேசியிருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் யாராவது இருக்குன்னா நீங்க தாராளமா கேட்கலாம்.